எதுக்கு சார் அவர் எங்க அப்பாவுக்கு அடிச்சாரு, நீங்க ஏன் இவரை கிளம்ப வச்சீங்க நான் கேட்க போனேன். என்ன வல்கரா திட்டினாரு. என்ன வல்கரா திட்டினது போக என்ன அடிச்சு கண்ணை வீங்க வச்சிருக்காரு பாருங்க. அடிச்சு வீங்க வச்சோடனே பப்ளிக்லாம் வந்து தடுத்தாங்க. பப்ளிக்லாம் வந்து தடுக்கும் போதே என் வயித்துல எட்டி உதைச்சாரு. எட்டி உதைச்சிட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறதுக்குள்ள அந்த போலீஸ் கிளப்ப வச்சுட்டாங்க. கிளப்ப வச்சுட்டு இப்ப எங்கன்னே தெரியல, நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் இங்க வரணும், யாருனாலுமே இங்க வரணும், அடிச்ச போலீஸ் இங்க வரணும், சஸ்பெண்ட் பண்ணணும். பப்ளிக் இங்க வந்து சப்போர்ட் கிடையாது, பப்ளிக் இங்க சேஃப்டி கிடையாது. எனக்கு 2 போலீஸுமே இங்க வரணும், அவங்கள வர வைக்கணும்னு நாங்க 1.25 மணி நேரமா போராடிட்டு இருக்கோம். இவங்க பேப்பர் எழுதி கொடுங்க, காலையில வாங்க, அப்ப வாங்க, இப்ப வாங்கன்னு எங்களை வந்து இவங்க மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு யாரு மேலயும் நம்பிக்கை இல்ல. ஏசிடிசி எல்லாரும் இங்க வரணும், அடிச்ச 2 போலீஸும் இங்க வரணும், இல்லன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, அடிச்சவங்க காணோம், போலீஸ் 2 பேருமே எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எப்படி சார் தெரியாம இருக்கும்? எந்த ப்ரூஃபுமே வாங்காம ஒருத்தவங்களை வேலையில சேர்ப்பாங்களா? பொட்டி கேஸ்னாலும் எங்கனால புடிச்சிட்டு வராங்க. இவர் வேலை